ஆமென். கடந்த 8 மாதமாய் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து 9வது மாதத்திலே முதல் ஆராதனையில் கலந்து கொள்ள தேவனுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால நம் துக்கத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணுமா? ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுது. சங்கீதக்காரன் தான் சொல்றான், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னதி முன் வாருங்கள் அப்படின்னு பார்க்கணும். அதனால நம் துக்க முகத்தோடோ வேதனையோடோ பலவீனத்தோடு அல்ல, தேவ சமூகத்தில் வந்தாவே கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மளை ஆற்றுகிற தேவன், நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால ஸ்தோத்திரம். அந்த உணர்வோடு கூட என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்ற நினைவோடு கூட மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக காணப்படும். 2வது பாடலாக கூட ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றும் நினைச்சு பார்த்தோன்னா நம்மளால் எண்ணவே முடியும். அவ்வளோ நன்மைகளே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். விசேஷமாக தாவீது சொன்னது போல் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும், நம்முடைய கால்களை இடறுதலுக்கும், நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் தேவன் தப்புவித்திருக்கிறார். உண்மையாக இந்த நாட்களிலே எவ்வளோ மக்கள் உலகத்தில் கடந்து போனாலும் கர்த்தர் நம்ம ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆகையினால நன்றி சொல்லவே முடியாது என்ற பாடலை எல்லாம் கரங்களை உற்சாகமாக தட்டி நாம் என்ன செய்யலாம்? பாடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும்
ஆமென். உண்மையாகவே எத்தனை பேர் மரண பள்ளத்தாக்குகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அதனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்து மகிமை. அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே இந்த நாளிலே நம்ம எத்தனை பேருக்கு பாருங்கள் ஆலயத்துக்கு போக முடியாமல் வீடுகளிலே அல்லது மருத்துவமனைகளிலே அல்லது பல விதமான கண்ணீருக்குள்ள துக்கத்துக்குள்ளாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கோ கர்த்தரே செஞ்சிருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான உள்ள ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம். யாரும் இந்த வேடிக்கை பார்க்கிற இடமோ அல்லது வேற எதையோ சிந்திக்கிற இடமோ இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே பக்தன் சொன்னது போல பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும்படியாக நம்மளை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வேலையில் நம்ம என்ன செய்வோம் கடந்து போகும். மூன்றாவது ஒரு பாடலாக கூட பாடலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. அதுவும் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒரு நன்றியில் இருதயத்தோடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆத்துமா நேசன கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு பக்தன் பாடுகிறான். ஆகலாம் அந்த பாடலை கூட நம்ம நேசலாம் உணர்ந்து ஒவ்வொரு வரியையும் உணர்ந்து நம்ம நேசலாம் பாடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
தாவீது சொன்னது போல பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். இனி பக்தன் பாடுவது போல படுகுடியில் நின்று நம்மளை மீட்டு எடுத்தார். உண்மையாக அதில் மீட்டு எடுக்கலைன்னா நம்ம எல்லாரும் நரகத்துக்கு தான் போயிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால அந்த உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்ட நம்மளை உண்மையாக நம்மளை அந்த உளையான சேற்றில் நம்மளை கர்த்தர் நம்மளை கரத்தினாலே காயப்பட்ட கரத்தினால் நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றிருக்கிறார். அதனால் தான் பக்தன் பாரு, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என்ன செய்ய நன்றி சொல்லுன்னு சொல்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் வாழ்ந்தாலும் ரட்சிப்பு இல்லைன்னா அவங்க எவ்வளோதான் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை வாழ்ந்தாலும் அவங்க தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள், மிருக குணமுள்ள ஜனங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நமக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம எப்படிப்பட்ட இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு ஒப்பான யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கும்படியான பாடும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாடலாக கூட நம்ம என்ன செய்யலாம், அப்பா உங்கள் நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்கள் நாமத்திலே மகத்துவம் உண்டு. எல்லாம் தெரிந்த பாடல். அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி
ஆண்டவருக்கு அநேகமாயிரமான நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்தை சொல்ல 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 நமக்குள்ள ஒரு பவர் பெறுகிறது என்று பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பேய்களெல்லாம் நடுங்கி ஓடுகிறது என்று பார்க்கிறோம். அதனால் ஸ்தோத்திரம். அந்த நாமத்திலே நமக்கு வெற்றி, அந்த நாமத்திலே நமக்கு விடுதலை கிடைக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்தை சொல்லி சொல்லி பாட பாட நம்முடைய ஆவியிலே நம்முடைய சரீரத்தில் ஒரு விடுதலையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாமம் சொன்னாவே பேய்களெல்லாம் அலறி ஓடுகிறதை பார்க்கிறோம். அது ஓடிச்சுன்னா நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறோம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம்? வெக்கப்படுறோம். அது மாத்திரமல்ல, சொன்னால் சத்தமாக சொன்னால் யாராவது பார்ப்பாங்களோ, இப்போ சத்தமாக சொல்ல நினைப்பாங்களோ அப்படின்னு மற்றவங்களுக்கு பயப்படுகிறோம். அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நம்ம சொல்ல 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 நமக்குள்ள ஆண்டோட வல்லமை அதிகமாக என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். அதனால் யாரையுமே இங்கே என்ன செய்யணும்? அக்கா மாதிரி யாரையுமே நான் கவனிக்கவே கூடாது. நான் என் தேவன், அந்த உணர்வோடு கூட கர்த்தரை நாம் என்ன செய்யணுமா? ஆராதிக்கிறவர்களாய் பாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு பாடல் கூட பாடலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஒவ்வொரு வரியும் உணர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? பாடலாம். கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஒரு ஆயத்தத்தோடு இந்த பாடல்களெல்லாம் பாடும் பொழுது உண்மையாகவே நம்ம அந்த கல்வாரியின் காட்சியை முன்வைத்து நம்ம என்ன செய்யணும்? பாடணும். அப்படி பாடும்போது எனக்காக ஆண்டவர் எவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக என் சாபங்களை நீக்கும்படிய முள்முடியை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை நீக்கும்படிய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய கரங்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த உணர்வோடு கூட நம்ம என்ன செய்யணும்? பாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாடலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டேன், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டபடும் தண்டனையோ உம் மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டபடும் தண்டனையோ உம் மேலே விழுந்ததையா. ஐயா உம் மேலே விழுந்ததையா, ஐயா உம் மேலே விழுந்ததையா. நீ நல்லவர்,
தழும்புகளால் சுகமானோம், உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரை தினம் தினம் அற்புதம் செய்தேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரை தினம் தினம் அற்புதம் செய்தேன். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தேன், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். காயப்பட்டு நறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களக வேறுகளால் காயப்பட்டு நறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம், உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தேவைகளை அறிந்தவரை தினம் தினம் அற்புதம் செய்தேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரை தினம் தினம் அற்புதம் செய்தேன். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தேன், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோர் புதிதாயிருக்கும், அவை காலையோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். தலைமையில சுமந்து
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகவே வேண்டாம். அதை அனல் மூட்டி எழுப்பிடுங்கள் என்று பவுல் சொன்னது போல நமக்கு உண்டான ஆவியின் வரங்களை அபிஷேகத்தை தேவ சபையிலே அனல் மூட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருபோது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். ஒருவரோடு பரிசுத்த ஆவியை அவித்து போட வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ சமூகம் தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனோடு ஒன்றி போகிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் அளவில்லாமல் கடந்து வரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லர் வேதத்துல வாசிக்கலாம் அல்லவா. நமக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னாக்கா நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழவே முடியாது, சாட்சியாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். என் தெய்வமே ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே
ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறங்க தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்ற நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்ற நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் எல்லாம் கேளுங்க. ஆமென் 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 ஆமென். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். வேதனை ஓட்டை நோய்களை போக்கும் வேலனை எல்லாம் கேளுங்க. தாகத்தோடு கேளுங்க. கேட்கிற யாவரும் ஏற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எல்லாரும் பாடுங்க. பலவீனம் நீக்கி பலவான மாற்றம் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவான மாற்றம் வல்லமையே
ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யாரையுமே கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. தாகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க மேல தண்ணீரை பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கர்த்தரை நாம் பரிசுத்த ஆவியை கனம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மையும் கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். அநேகர் அபிஷேகத்தை பெற்றும் அதை இழந்தவர்களாய், அதை புதுப்பிக்க கூடாதவர்களாய் காணப்படுகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். நமக்குள் மறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை வெளியே கொண்டு வருகிற பிள்ளைகளாய் காணப்படும். சில வேளை பிசாசு பாருங்க உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் அங்கே பாருங்க இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது பாடல்கள் படுது உள்ளுக்கு இருக்கிற ஆவி வெளியே வரும். பரிசுத்த ஆவியானவர் கூட நமக்குள்ளாக இருக்கிறார், உள்ளுக்குள்ளே இருக்கிறார். அவரை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளிக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒருவராவது அமைதியாக இருக்கவே வேண்டாம். விசேஷமாக வாலிப பிள்ளைங்க வாக்குத்தத்தம் பாருங்கள். நான் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதனால் நாம் பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பிராயத்திலே நம் கர்த்தருக்காக எப்படி நான் ஓடணும், எழும்பணும், எவ்வளவாய் பிரகாசிக்கணும். நம்ம என்ன சொல்ல சோர்ந்து போயிருக்கிறோம், அப்படியே அசதியாக இருக்கிறோம். விசேஷமாக சபைக்கு வரும்போது நம்ம ஆயத்தத்தோடு நேரத்தோடு வரணும், உபவாசத்தோடு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா மெதுவாக மெத்தனமாக வந்தோம்னாக்கா ஒருபோதும் கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே வரவே மாட்டார். அதனால் ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம கனம் பண்ணோம், அதை வாஞ்சிக்கணும், அதை ஆசையாய் ஓடோடி வரணும். அப்படி வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே அளவில்லாமல் அபிஷேகத்தில் நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிராயத்திலே கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். நமக்குள்ளே வெளிச்சம் இருளாக போவது இடம் கொடுக்கவே கூடாது. ஹalleluya. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம்.
எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அலைகள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், அலைகள் குற்றைகள் தகர்த்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் தெரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் தெரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அலைகள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், அலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். காலையிலாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். காலையிலாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பலவரெல்லாம் நிரம்பிட வேண்டும், அலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக
நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டலாமா? ஆமென் ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பவுல் சொன்னது போல யாரெல்லாம் பலவந்தம் பண்றாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறாங்க. யாரெல்லாம் பலவந்தம் பண்றாங்களோ அவங்க புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஹalleluya ஹalleluya. எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே நம்மளை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை முழுமையாய் நிரப்புகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஐயா. மகிமை மேகத்தான் நிரம்பி வழிந்த அந்த மகிமையே தேவ மகிமையே, மகிமையே தேவ மகிமையே, நிரப்போ 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 என்னை நிரப்போ 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 என்னை நிரப்போ. ஆதியிலே ஓர் ஆலயம், அது சாலமோனின் தேவாலயம். ஆதியிலே ஓர் ஆலயம், அது சாலமோனின் தேவாலயம். பேரதிசை செய்தார்
ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. என் தெய்வமே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசப்பா மே துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அப்பா மே துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு விடுதலை ஆவியானவர் நம் வீடுகளுக்குள்ளாக ஒருபோது நம்மளால் உணரவே முடியாது. தேவ சமூகத்தில் வந்தால் தான் அவர் விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு பாட, அவர் பிரசனத்தை உணர, உண்மையாக அவர் கிருபைகளை சிந்திக்க ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு இடம் இது. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மே துதிக்கிறார் ராஜா. ஏசப்பா மே துதிக்கிற. சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்பிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்களை இருதயங்களிலே செவையான வடிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலைகளும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் பார்க்கிறோம். ஹalleluya. ஆண்டவருக்குள்ளாய் பலன் கொள்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஹalleluya. அது எத்தனை பேர் அனுபவித்தீர்களோ எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மே துதிக்கிறோம். பாருங்க, நியாயாதிபதிகளே ஒவ்வொரு நியாயாதிபதியும் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் தானே அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். தங்கள் சுய பலத்தினாலோ சுய சாமர்த்தியத்தினாலோ தங்களுடைய பலத்தில் ஒன்றையும் அவங்க சாதிக்கவே இல்லை. அபிஷேகம் அவங்க மேலே இறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்காக அவ்வளோ மகத்துவமான காரியங்களை அவங்க செய்தார்கள். ஹalleluya ஹalleluya. அப்பா மே துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஐயா. நம் முதலாவது உலகத்தை சாட்சியாக வாழனாவே கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மே துதிக்கிறங்க தாவே. பரிசுத்த ஆவியானவரே மே ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya. என் தெய்வமே மே துதிக்கிறோம். இயேசுவே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மே துதிக்கிறோம். ஏசப்பா மே ஸ்தோத்திரம். ஏதோ வந்தோம் பாடினோம் ஆராதிச்சோம் என்று அல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் ஐயா. தேவ சபையிலே தேவன் நம்மை உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை காண்கிற தேவன், அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிற தேவன், நம்மோடு பேசும்படியாய் நமக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கும்படியாக பரிசுத்த நம்மத்தில் விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. இயேசுவே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா மே துதிக்கிறோம். என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆமென். ஹalleluya. இன்னும் ஒரு சில தேவ சம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே மே துதிக்கிறோம். ஏசப்பா மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா நம்மளை முழுமையாய் ஆண்டோட கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். இயேசுவே மே துதிக்கிறோம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரம் ஐயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால்
ஆராதனை தேவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காய் கர்த்தரை நம்ம கரங்களை தட்டி ஒரு விசிற கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா.